தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே மிக பிரம்மாண்டமான லிங்கம் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய லிங்கம் தான். ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய லிங்கம் அதை விடவும் பெருசு. தஞ்சாவூர் கோவில் இருக்கக்கூடிய லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் உடையது. ஆனா நம்ம இப்ப பார்க்க போற இந்த கோவில்ல இருக்கக்கூடிய லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. ஆவுடைய சுற்றி பலகை கட்டி அது மேல ஏறி நின்னுதான் அபிஷேகமே செய்யறாங்க. ஒரே கல்லால் ஆன இந்த மூலவர் ரொம்பவே பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறாரு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய லிங்கம் ஆணின் அம்சம், இங்க இருக்கக்கூடிய லிங்கம் பெண் அம்சம். அதாவது அங்க உரல் வடிவம், இங்க உடுக்கை வடிவம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி தஞ்சாவூரை விட மிகவும் பெரியது. தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு ஒரு உயரமான மண்டபத்தின் மேல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி சுண்ணாம்பு கற்களால செய்யப்பட்டு தரையில அமைக்கப்பட்டிருக்குது. தஞ்சாவூர்ல மூலஸ்தானத்துல இருந்து 100 மீட்டர் இடைவெளியில நந்தி இருக்கு. ஆனா இந்த கோவில்ல 200 மீட்டர் இடைவெளியில இந்த நந்தி இருக்குது. தினமும் பகல்ல இந்த நந்தி மேல சூரிய ஒளி பட்டு அதே சூரிய ஒளி கருவறையில இருக்கக்கூடிய லிங்கத்தின் மேல பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு சிறப்பு இங்க இருக்குது. மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு இருட்டுல அந்த லிங்கத்தை பார்த்தா ரொம்ப அற்புதமா இந்த ஒளி தெரிகிற வகையில அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, கருவறையில இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அடியில சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வெயில் காலத்துல வெப்பத்தை குறைச்சு குளிர்ச்சியை கொடுக்கும், குளிர்காலத்துல குளிர குறைச்சு இதமான வெப்பத்தை தருமா. இந்த அனுபவத்தை பல தலைமுறையா இங்க இருந்து வரக்கூடிய குருக்கள் தங்களுடைய சந்ததியினருக்கு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த கல் வேற எந்த கோவில்லையும் இருக்கிறதா தெரியல. அன்னாபிஷேகம் இங்க காஞ்சி மடத்தோட சார்பில் ஐப்பசி பௌர்ணமி தினத்துல பல வருஷமா ரொம்ப சிறப்பா அன்னாபிஷேகம் நடைபெற்று வருது. நூற்றுக்கணக்கான மூடை அரிசியை வேக வச்சு மூலவரா இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான லிங்கம் மேல மூடுற அளவுக்கு சாதத்தால அபிஷேகம் செய்யறாங்க. அன்றைய தினம் காலை 9 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த அபிஷேகம் நடக்குமா. அது கூட காய்கறி, கனி வகைகள், பலகாரங்கள் நைவேத்தியம் செஞ்சு சிறப்பு பூஜையும் நடைபெறுமா. மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசிக்க வாய்ப்பு இருக்கு. அபிஷேகம் செய்த அன்னத்தை ஓடும் நீர்ல விடுறது வழக்கம். குறிப்பா பானத்தின் மேல இருக்கக்கூடிய அன்னத்துல சூரிய கதிர்கள் ஊடுருவி இருக்கும். அதை சாப்பிட்டா அதனுடைய சக்தியை தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடையாது. அதனால ஆவுடை பகுதியில இருக்கக்கூடிய அன்னத்துல தயிர் கலந்து தயிர் சாதமா பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இத சாப்பிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய அம்மன் பெரிய நாயகி. பேருக்கு ஏத்த மாதிரியே 9.5 அடி உயரத்துல பிரம்மாண்டமா அம்மன் அருள் பாலிக்கிறா. நிமிந்து பார்த்துதான் அன்னைய வணங்கணும். இந்த அன்னையுடைய பாதத்துல காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்க. இதை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் கோவிலுக்கு அதிக அளவுல பக்தர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த கோவில்ல சுற்றி வர முடியாத ஒரு நவகிரக மண்டபம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நவகிரகம் மற்ற கோயில்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாம ஒரே கல்லுல தாமரை பூ வடிவுல ரொம்ப சிறப்பா அமைக்கப்பட்டிருக்கு. சூரியனுக்குரிய எந்திர வடிவுல 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கு. 7 குதிரைகள் பூட்டிய தேர்ல மேற்கு நோக்கி சூரியன் அமைஞ்சிருக்கிறாரு. தேர அருணன் சாரதியா இருந்து ஓட்டுறாரு. தேர்ல இருக்கக்கூடிய 10 கடையாணிகளும் கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரகங்கள் இந்த உலகத்தை சுத்தி வருது, அதனால அதை யாரும் சுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்களை சுற்றி வர முடியாதபடி இந்த மண்டப அமைப்பு இருக்குது. இந்த கோவில்ல துர்கை குழந்தை வடிவத்துல இருக்கிறா. இந்த துர்கை ரொம்பவே சக்தி வாய்ந்தவள். ராஜேந்திர சோழனுடைய குலதெய்வம் 9 வயது சிறுமியோட வடிவத்துல சிரித்த முகத்தோட 20 திருக்கரங்களோட மகிஷாசூரனை வதம் செஞ்ச கோலத்துல அருள் புரிகிறா. இந்த கோலத்தை பாக்கறதே ரொம்பவே அபூர்வம். இவள மங்கள சண்டி அப்படின்னு சொல்றாங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிட மாற்றம், இதுக்காக இந்த துர்கைய வணங்குறாங்க. பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்துக்காகவும் இங்க அர்ச்சனை நடைபெறுது. ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல துர்க்கையை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவனையே வணங்குவாராம். இதன் அடையாளமா இன்னைக்குமே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல முதல்ல துர்கை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவனை தரிசிக்க போறாங்க. இவளுக்கு கோயிலுடைய இடது பக்கம் தனியா ஒரு சன்னதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விநாயகர் கணக்கு விநாயகர். ஒரு முறை ராஜேந்திர சோழன் தன்னுடைய அமைச்சரை அழைத்து பெரிய கோயில் கட்டுனதுக்கு இதுவரை எவ்வளவு செலவாகி இருக்குதுன்னு கேட்டாராம். அமைச்சருக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. அவரு பதறி போய் உடனே அங்க இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குறாரு. காவிக்கல் 8000 செம்பு காசு, காவி நூல் 8000 செம்பு காசுன்னு நினைவுக்கு வருது. அதனால கணக்கு விநாயகர் அப்படின்னு இந்த விநாயகருக்கு பெயர் வருது. இப்போ கனக விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் இந்த விநாயகருடைய வலக்கையில எழுத்தாணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய கோவில் அமைப்பு சோழர் காலத்திய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குது.
தஞ்சாவூரை போலவே இங்கேயும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறமா கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. 216 அடி உயரம் உள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல ஒரே சீரா கட்டப்பட்டிருக்கும். ஆனா 180 அடி உயரம் 100 அடி அகலம் உள்ள இந்த கோயில் கோபுரம் கீழிருந்து 100 அடி வரைக்கும் அகலமாவும் அதுக்கப்புறமா 80 அடி உயரம் குறுகலாவும் கட்டப்பட்டிருக்கு. கோபுர கலசத்தினுடைய நிழல் கீழே விழுறது கிடையாது. தஞ்சை பெரிய கோவில் விமானத்துக்கு அடுத்தபடியா இந்த கோவிலுடைய விமானம் தான் மிக பெரியதா இருக்குது. நாம வியந்து பார்க்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிகரான அத்தனை சிறப்பம்சங்களும் இந்த கோவில்ல இருக்குது. ஆனாலும் இந்த கோவில் பலராலும் அறியப்படாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. இந்த கோவில் எப்போது, யாரால், எதனால், எதற்காக கட்டப்பட்டது, இந்த மாதிரி இந்த கோவிலை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. இது என்ன கோவில் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். இல்லை அப்படின்னா சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோ உங்களுக்காக.